அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் ஒரு சைன் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, H1B விசாவுக்கு இனிமேட் வருஷத்துக்கு $1,00,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் பண்ணியிருக்காரு. அது எதனால நடந்திருக்கு, அதனால பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் H1B விசானா என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். இப்போ அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்கன் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் இல்லாம வேற கண்ட்ரீஸ்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா ஆளுங்களை கூட்டிட்டு வேலைக்கு வைப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில அமெரிக்காவுக்கெல்லாம் வேலைக்கு போறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டிட்டு வர்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பா H1B விசா இருக்கணும். ஸோ அந்த H1B விசா அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா கம்பெனிஸுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை விசா இருக்கு உங்க கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விசாவுக்கு ஒரு பே பண்ணிட்டு தான் அவங்க ஒர்க்கர்ஸை கூட்டிட்டு வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா H1B விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்காவில் எத்தனை விசா இருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் விசா வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டோம்னா 3 இயர்ஸ்லேருந்து வேணும் அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விசாவோட ஒரு எக்ஸ்பிளனேஷனுங்கிறது இதுதான். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னா, இப்போ H1B விசா நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு இங்க வேலைக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்க கம்பெனி $1,00,000 அமெரிக்காவுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, வேற நாட்டுல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு யோசிப்பாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமான ஒரு இந்தியாவில அதிகமான ஆளுங்க போய் வேலை செய்யற ஒரு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனினா ஒரு இன்ஃபோசிஸ்ன்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடியை விட இப்போ $1,00,000 $88 லட்சம் ரூபாய் இந்தியன் ருப்பியில ஆகுது. வருஷத்துக்கு 88 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தனை கூட்டிட்டு இங்க வேலைக்கு வச்சா அவனுக்கு சம்பளம் வேற தரணும். அது மட்டும் இல்லாம ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா இந்தியாவில சரி இல்லை மற்ற கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஆளுங்களை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கொஞ்சம் அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னா, அந்த நாட்டில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் குறையறதுக்காக தான் ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இது எப்படிங்க வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தங்களை கூட்டிட்டு 88 லட்சம் ரூபாய் கொடுத்து விசா அப்ளை பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுத்து இத்தனையும் பண்ணால் பிரச்சனை தான் அந்த கம்பெனிக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஹை ஸ்கில்டு பர்சன், இப்போ இவர் இருந்தாதாங்க இந்த கம்பெனியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்சனை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் இவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு அமெரிக்காக்காரனை போட்டு அந்த வேலையை நாங்கள் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வேலை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு செலவு பண்ணி அவங்க ஒரு தக்க வச்சுட்டு அந்த வேலையை கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை கண்டிப்பாக போயிடும். ஸோ அந்த மாதிரி வேலை போகிற ஒர்க்கர்ஸ்ல அமெரிக்காவோட ஒர்க்கர்ஸ் வேலை இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, ஹை ஸ்கில்டு பர்சன்ஸ் மட்டும் அமெரிக்காவில் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஹை ஸ்கில்டு பர்சன் தான் என்னன்னா அப்படின்னா, இந்த கம்பெனியில் இவர் இல்லைன்னா வேலை நடக்காது, இவர் தான் மெயின் அப்படிங்கிற ஆளுங்க மட்டும்தான் வெளிநாட்டில இருந்து வேலை பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சோம்னா அந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். கம்பெனிஸ் கொஞ்சம் வேணாம், எனக்கு 88 லட்சம் ரூபாய் கொடுத்து இவங்களை வேலைக்கு வச்சுக்கணுமா, அது மட்டும் இல்லாம சேலரி கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒர்க்கர்ஸுக்கு வேலை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த அமெரிக்காவில் ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த விசா பிளானை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 அப்ளை பண்ணியிருக்கிறாரு. கோல்டு விசா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் விசா அப்படிங்கிற 2 அப்ளை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $1 மில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கலெக்ட் பண்ண போறாரு. இந்த $1 lakh அந்த $1 lakh வாங்குறாருல, இது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்காவோட கடனை அடைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதனால பெரிய அளவுல பாதிக்கப்படுறது ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும்தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவில் அதாவது 5 லட்சம் விசா இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அமெரிக்காவில் H1B விசா, அதில் 70% 70% இந்தியர்ஸ் தாங்க.
ஸோ அதனால இந்தியாவில் இருக்க ஐடி ஸ்டாக்ஸ், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கம்பைனாக இருக்கிற ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனியன்ட், ஏசர், அசென்ச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ஐபிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவுனாக இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து இப்போ 2 days, இந்த சாட்டர்டே சண்டே ஹாலிடே, ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து இன்னும் கொஞ்சமும் குறையறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி வெறும் கட்டணத்தை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இறக்குமதி, அதாவது அமெரிக்காவில இருந்து வேற நாடுகள் வந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்றதுக்குல கட்டணம் வந்து போட்டு இருந்தாரு. பட் இந்த H1B விசானால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வெளிநாட்டுல வேலைக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் வந்து சிக்கலா வந்து இருக்கும். அதாவது சேலரி வந்து அதிகம் தான். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 88 லட்சம் ரூபாய் நீங்க கட்டுறீங்க, பட் சேலரி நீங்க அதை விட அதிகமா கொடுக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 1,20,00,000 கொடுக்குறாங்க அப்படின்னா 88 லட்சம் ரூபாய் அவங்க வந்து இதுக்கு விசாவுக்கும் பே பண்ணிட்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரியும் கொடுக்கணும். ஸோ இதனால ரொம்ப வந்து ஒரு டஃபஸ்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போதைக்கு வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஸோ இது இதோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல. அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து கை வச்சுட்டாருன்னா என்ன பண்றது அடுத்து, இது வந்து ரொம்ப முக்கியமான வந்து எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்தியாவில இருந்து வர நிறைய இவருக்கு என்ன ஒரு இதுனா, இந்த ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம், அது ஒன்று பெரிய அவருக்கு வந்து இதாயிடுச்சு. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம், அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து போர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் ஏன் இந்தியா ஏன் கேட்க மாட்டேங்குது, ஆயில் வாங்குறது நிறுத்திட்டேன்னு சொன்னால் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து இந்தியாவுக்காகவே இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 70% வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து வேலை செய்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுற ஒரு நியூஸஸ் தான். ஓகேங்களா, இது அடுத்த கட்டமாக சோசியல் மீடியாவுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்கு, கூகுளு, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். இப்போ வந்து இந்தியாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறப்ப இத்தனை அமௌண்ட்டு பே பண்ணிட்டு தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நான் எதுக்குங்க இந்த இந்தியாவுக்கெல்லாம் நம்ம போயிட்டு சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு போவாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எதிர்பார்க்காதது இந்த H1B விசா. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன நெருக்கடி பண்ணிட்டு இருந்தாரு, இந்த விசாவை வந்து வரத்துக்கு கொஞ்சம் வந்து நெருக்கடி பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த H1B விசால $1 lakh ரொம்ப அதிகமானது, கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய்ங்கிறதுனால கண்டிப்பா ஒர்க்கர்ஸை குறைச்சிருவாங்க. ஒர்க்கர்ஸை குறைக்கிறதுனால அதிகமாக பாதிக்கப்பட போகிறது ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து போகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.